கிறிஸ்தவர்கள் மத்தியில் வட்டின்ற வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. அதனால் வட்டிக்கு நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம், வட்டிக்கு வாங்கவும் மாட்டோம்னு சொல்லி ஒரு விதமான ஒரு போக்கு ஒன்று இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் வருதுன்னு சொன்னால், அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசைக்கும் கொடாயாக அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து புரிஞ்சிக்கூடாது. இஸ்ரவேலர் தங்கள் சகோதரராகி இஸ்ரவேலருக்கு வட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆக்சுவலாக ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லும்போது தன்னுடைய திரவியத்தை தனக்கு கீழே இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு ராஜா போயிட்டான், திரும்ப வந்துட்டு கணக்கு கேட்குறான். கணக்கு கேட்கும்போது 3 பேரில் 2 பேர் முதலீடு பண்ணி அதனுடைய பலனோட கொடுக்குறாங்க. ஒருத்தன் மட்டும் அதை முதலீடு பண்ணாமல் கையில் வச்சிருந்து அப்படியே கொடுக்குறான். ராஜா அவனை கடிந்து கொள்ளுகிறான். என்னன்னு சொல்லி கடிந்து கொள்ளுகிறான், நீ என்ன செஞ்சிருக்கணும், என் பணத்தை காசுக்காரன் இடத்துல கொடுத்துருக்கணும். அப்போ நான் என்ன செஞ்சிருப்பேன், என் பணத்தை வட்டியோட வாங்கியிருப்பேன்னு சொல்லி ஆண்டவரே சொல்றதை பார்க்கிறோம். அப்போ வட்டி முதலீடு பண்ணி அதில் வட்டி வாங்குறதுல தவறு இருக்காது. ஆனால் எந்த வட்டி தவறு தெரியுங்களா? அநியாய வட்டி தவறுன்னு வேதம் சொல்லுது.